ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் அந்த வீடியோ நினச்சி போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 2 மார்க் 5 மார்க் சென்டம் எடுக்கிறதுக்கு உண்டான வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். தென் ஜாமெட்ரி கிராஃபில் எதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி 80 மார்க் எடுக்கிறது எப்படிங்கிற வீடியோ நம்ம நினச்சிருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை போய் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன், ப்ளஸ் ஒவ்வொரு சாப்டர்லையும் எந்த சாப்டர்லேருந்து 5 மார்க் அதிகமாக கேட்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சாப்டர் 1 பொறுத்தளவுக்கு நமக்கு எதுலேருந்து அதிகமாக கேட்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 1.1 1.2 இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் சம் கன்ஃபார்ம். சரிங்களா? அதற்கு அடுத்ததாக கொஸ்டின் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கேட்கணும்னு நினச்சாங்க அப்படிங்கன்னா 1.3 அண்ட் 1.4. 1.3லேருந்து என்ன கேட்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்புக்குறி வரைபடம், ஆரோ டயக்ராம். சரிங்களா? இதை வந்து 5 மார்க்கில் கேட்காங்க. சரி, இதை அதை விட்டாச்சு அப்படின்னா உங்களுக்கு எதை 5 மார்க்கில் கேட்காங்க அப்படின்னா இந்த f.g g.f அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 1.5ல் இந்த 8வது சம்மாக வரும். சரிங்களா? அந்த மாடல் இருக்கக்கூடிய கணக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா 5 மார்க்கில் கேட்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர் தர பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் கையில் 2 5 மார்க் கன்ஃபார்மாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டரை தயவு செஞ்சு என்ன செஞ்சுருங்க அப்படின்னா கவர் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 2வை பொறுத்தளவுக்கு எக்ஸாம்பிள் எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம் அப்படின்னு மேலே கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் எது ரிப்பீட்டடாக கேட்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொடர்ச்சியான 3 எண்கள் அப்படின்னு ஒரு சம் வரும். சரிங்களா? அந்த சம்மு. அடுத்ததாக இந்த ரேகா சம். அடுத்ததாக 5 + 55 + 555 ஒரு சம் வரும். இதில் வந்து நம்பர் மாற்றி கேட்காங்க. 7 + 77 + 777 அந்த மாதிரி சம் கேட்காங்க. இதெல்லாம் வந்து இந்த சாப்டர்ல வந்து உங்களுக்கு அதிகமாக நினைச்சாங்க அப்படின்னா 5 மார்க் கேட்குறாங்க. சரிங்களா? இதில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் சம் பூரா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸாம்பிள் எந்த அளவுக்கு கேட்காங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாக எக்ஸசைஸும் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 2.1ல் 8th சம், எக்ஸசைஸ் 2.2ல் 5th சம், எக்ஸசைஸ் 2.3ல் 8th சம் 9th சம், எக்ஸசைஸ் 2.4ல் 6th சம். சரிங்களா? மோஸ்ட்டாக நீங்கள் அதிக வெயிட்டேஜ் கொடுத்து கண்டிப்பாக பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.6 2.7 2.8 2.9 இந்த 4 எக்ஸசைஸ் கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த 4லேருந்து ஒரு 5 மார்க் கன்ஃபார்மாக வரும். சரிங்களா? டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 6 இங்கே ஒரு 6 12 ஒரு 14 கணக்கு இருக்குது. சரிங்களா? இந்த 14 கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த 14 கணக்குலேருந்து ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். லக்கு இருந்தால் 2 5 மார்க் கூட நினச்சிங்க அப்படின்னா அந்த 14 சம்லேருந்து 2 5 மார்க் கூட நமக்கு நினச்சிங்க அப்படின்னா வரும். ஸோ இந்த 14 சம் கண்டிப்பாக என்ன செஞ்சுருங்க அப்படின்னா பார்த்துருங்க. சரிங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா சாப்டர் 3யை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3.1 3.2 கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வீக் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா 3.8 நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? 3.8லேருந்து ஒரு 5 மார்க் சம் கன்ஃபார்ம். ஸோ 3.8 பொறுத்தளவுக்கு ஃபுல் சாப்டர் நீங்கள் ஒன் டைம் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு 3.8 வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸ்கொயர் ரூட் சம்மாக இருக்கும், வர்க்கமூலம் கணக்காக இருக்கும் 3.8. ஸோ கண்டிப்பாக முடிச்சிருங்க. அடுத்ததாக 3.5ல் இருக்கக்கூடிய 4வது கணக்கும் 5வது கணக்கும் 3.6ல் 5 6 7 இது வந்து கம்பல்சரி சம்மில் கேட்கக்கூடிய சம். என்னது அப்படின்னா 3.5 3.6ல் உள்ளது கம்பல்சரி சம்மில் கேட்கக்கூடிய சம். ஸோ கண்டிப்பாக அதை என்ன செய்யுங்க அப்படின்னா பார்த்துருங்க. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து அதிக வெயிட்டேஜ் கொடுத்து பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 3.14ல் உங்களுக்கு ஆல்ஃபா பீட்டா சம் இருக்கும் பார்த்தீங்களா? அதுலேருந்து ஒரு 5 மார்க் சம் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ கண்டிப்பாக 3.14ல் இருக்கக்கூடிய இந்த ஆல்ஃபா பீட்டா சம் கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸை பொறுத்தளவுக்கு அணிகளை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாமே பார்த்துங்க. சரிங்களா? நீங்கள் அணிகள் ஃபஸ்ட்டு சாப்டரு அணிகள் கிராஃப் ஜாமெண்ட்ரி 1 வேர்டு தரவாக இருந்தனாலே நீங்கள் 50 மார்க் உங்கள் கையில் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அதனால் அணிகள் இருக்கக்கூடிய நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 3.18ல் 3வது சம், 3.19ல் 5 7 11 12 13 கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஆனாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். 10த்லேயே இருக்கிறதுல ஈஸியான சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் அணிகள் தான். சரிங்களா? ஸோ அதை ஒன் டைம் என்ன செஞ்சுங்க அப்படின்னா பார்த்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 4ை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். அட்லீஸ்ட் இதை மட்டுமாச்சும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. 4.9 4.20 4.21 4.23 4.24 4.25 4.32 தேட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1வது தேட்டரம் 3வது தேட்டரம் 5வது தேட்டரம்.
அடுத்த எக்ஸசைஸ் 4.1ல் 4 9, 4.2ல் 9, 4.3ல் 5 6 7 8, 4.4ல் 6 9. சரிங்களா? அதை கண்டிப்பாக என்ன செஞ்சுங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. சாப்டர் 5 பொறுத்தளவுக்கு இதில் எந்த சாப்டர் வந்து உங்களுக்கு 5 மார்க் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5.1 இருந்தும் 5.4 இருந்தும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா 5 மார்க் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக 5.1ஐயும் 5.4ஐயும் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா 1 டைம் தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு அதில் எதெல்லாம் 5 மார்க் சம் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக உங்களால் பார்க்க முடியாத அட்லீஸ்ட் நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த சம்ஸ் மட்டுமாச்சும் பார்த்துருங்க. எடுத்துக்காட்டு சம்மும் பார்க்கணும், எக்ஸசைஸ் சம்மும் பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நோட் பண்ணிக்கோங்க. அது 5.4 ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? 5.1 5.4 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக அதில் உள்ள சம்ஸ் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா பார்த்து முடிச்சுருங்க. தென் சாப்டர் 6 பொறுத்தளவுக்கு எக்ஸாம்பிள் எதெல்லாம் இம்பார்ட்டண்டான 5 மார்க் சம் அப்படின்னா 6.18 6.20 6.21 6.22 6.23 6.25 6.27 6.28 6.29 6.30 6.31 6.32 6.33. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 6.2ல் 1 2 3 6.3ல் 1 3 5 6 6.4ல் 2 3 5. இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்ததாக சாப்டர் 7 பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் சம். சாப்டர் 7ல் இடைக்கண்டம் ஃப்ரெஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சம் இருக்கும். மொத்தம் ஒரு 4 சம்மு தான் 5 சம்மு தான் இருக்குது. சரிங்களா? அந்த சம் 5 சம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சம் கன்ஃபார்ம்னே சொல்லலாம். சரிங்களா? அடுத்ததாக வேறு எது அதிகமாக கேட்காங்க அப்படின்னா அந்த விகிதம் வச்ச கணக்கு கேட்பாங்க. இந்த ரேஷியோ வச்சு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஹைட் இவ்வளோ கொடுத்துருப்பாங்க, அடுத்ததாக என்ன கொடுத்துருப்பாங்க, ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க, ஆரம் கொடுத்து ஆரத்தோட விகிதம் இவ்வளவு அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா வால்யூம் கனவு கேட்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சம்ஸை என்ன செஞ்சுவாங்க அப்படின்னா தரவு பண்ணிக்குவாங்க. சரிங்களா? இதில் எது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு புக்கு எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 7.4 7.5 7.7 7.14 7.16 7.21 to 7.29 7.31. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 7.1ல் 1 3 5 6 8 9 10 7.2ல் 1 2 3 6 7 8 10 7.3ல் 1 2 3 5 7 7.4ல் 2 4 5 6 7 8. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். 8வது சாப்டரை பொறுத்தளவு கண்டிப்பாக 8.4 இருந்து ஒரு 5 மார்க் சம் கன்ஃபார்ம்ங்க. ஸோ 8.4 கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. அதில் இந்த என்சிசி சம் இருக்கும். அந்த என்சிசி சம்மெல்லாம் ரொம்ப முக்கியமான சம். உங்களுக்கு எக்ஸாம் ஆஃபலி குவார்டர் ஆஃபலி ரிவிஷன் டெஸ்ட்டெல்லாம் கண்டிப்பாக அந்த என்சி சம் இருந்திருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கூட அந்த என்சி சம் என்ன செஞ்சுங்க அப்படின்னா பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ நம்ம என்ன அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட 2 மார்க் ஃபுல்லாக தொகுத்து இருக்குது. அதை அடுத்த வீடியோ உங்களுக்கு நினச்சேன் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். அடுத்த டாப் 10 கொஸ்டின் ஒவ்வொரு சாப்டரும் டாப் 10 2 மார்க் டாப் 10 5 மார்க் அப்படின்னு சொல்லி அடுத்த இதில் உங்களுக்கு நினச்சி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.